என்ன விஷயம்? நம்ம சுசீலா இருக்காள்ல, அவ மருமவா அவ மோவனை இழுத்துக்கிட்டு தண்ணி கொடுத்தன போயிட்டாளாம். அட என்ன அநியாயமா இருக்கு, தண்ணி கொடுத்தன போயிட்டாளா? கல்யாணம் முடிஞ்சு 4-5 மாசம் ஆகல, அதுக்குள்ள தண்ணி கொடுத்தன போயிட்டா. இந்த பாரு செல்லத்தாயி, நீ உசாரா இருந்துக்கா. உன் மருமவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சு 4-5 மாசம் தான் ஆகுது. புது மருமவா உன் மோவனை இழுத்துக்கிட்டு தண்ணி கொடுத்தன போயிராம. ஏக்கா அவங்க வீட்ல என்ன பிரச்சனை நடந்து நமக்கு தெரியாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, தண்ணி கொடுத்தன போயிட்டானா மருமவ மேல பழிய போடுதோம். அதே இது கூட்டு குடும்பமா இருந்தோம்னு வச்சுக்கியே, மோவே நல்லவே, அதனால கூட்டு குடும்பமா இருக்கும்னு மாவனை தான் நம்ம தூக்கி வைக்கும். முக்கால்வாசி வீட்ல மருமவ நல்லவளா இருந்தாலும் ஆவாதவளா போயிருவா. என்ன செய்ய? என்ன சொன்ன? என் மருமவ தண்ணி கொடுத்து இழுத்துட்டு போயிருவான்னா? என் மருமவலாம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுன்னு. என் மருமவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளை என் பிள்ளை போல நினைச்சிருக்கேன். அவளும் என்ன அம்மா மாதிரி நினைச்சிருக்கா. அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பேசி தீர்த்துடுவோம். அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. போயிட்டு வா. போறேன். இந்த காலத்துல உங்கள மாதிரி ஒரு புரிஞ்சுகிட்ட மாமியார் கிடைக்கதே பெரிய விஷயம். அழாத மருமல, உன்ன நான் நல்லா பாத்துக்கிட்டாதான் என் மவள அவன் மாமியார் வீட்டுல நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க. அழாதீங்க, நீ உங்களுக்கு நாங்க இருக்கோம்.